20 வயசுல நாடாளுமன்ற எம்பி, ஓட்டு போலனா தண்டனை, ஸ்கூல்ல எலெக்ஷன் கமிஷன் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற அரசியல் ரிலேட்டடான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், நம்ம ஊர்லயே எலெக்ஷன் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு வீட்டுல தூங்குறவங்கள பார்த்திருப்போம். ஆனா பெல்ஜியம் நாட்டுல 18 வயசு ஆயிடுச்சுன்னா கட்டாயம் ஓட்டு போடணும். ஓட்டு போடலன்னா சட்டம் பாயும், ஃபைன் கட்டணும். இதனாலேயே அங்க இருக்கிற 90% பசங்க பப்ஜி விளையாடுற கேப்ல பக்கா அரசியல்வாதியா மாறிடுறாங்க. ஸ்வீடன் நாட்டுல பசங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அரசியல். ஸ்கூல்லயே டம்மி எலெக்ஷன் நடத்தி நிஜ அரசியல்வாதிகள் வந்து பசங்க கிட்ட விவாதம் பண்ணுவாங்க. இதனால அங்க இருக்கிற இளைஞர்கள் நம்ம ஊரு சிஎஸ்கே டீம் ஸ்கோர் பண்ற மாதிரி அவங்க ஊர் அரசியல் நிலவரத்தை விரல் நுனியில வச்சிருக்காங்க. உலகிலேயே இளைஞர்கள் நிஜமாவே ஆட்சியில மாசு காட்டுற நாடு நார்வே தான். அங்க வெறும் 20-22 வயசுலயே இளைஞர்கள் எம்பி ஆகவோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகள்ல பெரிய பதவிகள்லயோ உட்கார்ந்து நாட்டுக்கான சட்டங்களை உருவாக்குறாங்க. நிஜமான யூத் பவர் இதுதான். உலக நாடுகள்ல சட்டமும் சிஸ்டமும் அவங்கள அரசியலுக்கு கூட்டிட்டு வருது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்க ரத்தத்திலே அரசியல் ஊறி இருக்கு. நம்ம பசங்களுக்கு எந்த கட்சியோட கொடியும் தேவையில்லை, எந்த பதவியும் தேவையில்லை. ஆனா மொழி, கலாச்சாரம், நம்ம மண்ணோட உரிமை அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டா போதும், சத்தம் இல்லாம சோசியல் மீடியாலேயே ட்ரெண்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், சமயம் வந்துட்டா ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மெரினால ஒன்னா கூடி மாஸ் காட்டுவாங்க. உலக நாடுகள் சட்டத்தை காட்டி அரசியல் கத்துக் கொடுக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் தங்களோட உரிமையை காக்க சுயமரியாதை அரசியலை தாங்களே கத்துக்கிறாங்க. சுருக்கமா சொன்னா, உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இளைஞர்கள் அரசியல் பண்ணலாம். ஆனா தேவைப்படும் போது தாரத்தை பட்டியை கிழிச்சு சிஸ்டத்தையே யோசிக்க வைக்கிற கெத்து நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மட்டுமே தான் உண்டு. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களுக்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.